Logs record everything, but without the right tool, they are just noise. That tool is Splunk. இந்த வீடியோவில் Splunkனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்ப்போம். Splunkனா என்ன? It is a log management and SIEM platform. Okay, SIEMனா என்ன? SIEMனா Security Information and Event Management. இது என்ன பண்ணுன்னா, நம்ம environmentல இருக்கிற multiple sources like endpoints, firewall, web server இவங்க ஜென்ரேட் பண்ற எல்லா லாக்ஸையும் கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த லாக்ஸை அனலைஸ் பண்ணும், correlate பண்ணும் அண்ட் சஸ்பீஷியஸ் பேட்டர்ன்ஸ் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபைனலி பொட்டன்ஷியல் த்ரெட் இருந்தால் அலர்ட் ஜென்ரேட் பண்ணும். இந்த SIEM சிஸ்டமை மார்க்கெட்டில் பல டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுது like Splunk Enterprise, IBM Q Radar and Microsoft Sentinel. ஆனா இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது Splunk பத்தி தான். பிக் கம்பெனிஸ், MSSP கம்பெனிஸ், MSSPனா மேனேஜ்டு செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர். இது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் கிளவுட் என்வாயர்மெண்ட்ஸ் இங்கே Splunk யூஸ் பண்ணுவாங்க. Splunk Architectureல 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஃபார்வர்டர். ஃபார்வர்டரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, எண்ட் டிவைசஸ்ல இருந்து லாக்ஸை கலெக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்வால், ரவுட்டர், ஸ்விட்ச், விண்டோஸ் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் இவங்க ஜென்ரேட் பண்ற லாக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். ஆஃப்டர் கலெக்டிங் இட் ஃபார்வர்ட் தோஸ் லாக்ஸ் டு த இண்டெக்ஸர். ஃபார்வர்டருக்கு 2 டைப்ஸ் இருக்கு, யூனிவர்சல் ஃபார்வர்டர் அண்ட் ஹெவி ஃபார்வர்டர். நெக்ஸ்ட் காம்பனன்ட் இண்டெக்ஸர். இது Splunk ஆர்கிடெக்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பனன்ட். இண்டெக்ஸர் என்ன பண்ணும்னா, ஃபார்வர்டர்ஸ்ல இருந்து வர டேட்டாவை ரிசீவ் பண்ணும். அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணக்கு அப்புறம் அது பார்சிங் அண்ட் இண்டெக்ஸிங் ப்ராசஸை பெர்ஃபார்ம் பண்ணும். பார்சிங்னா என்னன்னா, ரா லாக்ஸை இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸா பிரேக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர்வால் லாக்ல மல்டிபிள் லைன்ஸ் இருந்தா ஈச் லைனை செப்பரேட் ஈவெண்ட்டா ட்ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபின்னு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை ஃபீல்ட்ஸா வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கும். இண்டெக்ஸிங்னா அந்த ஈவெண்ட்ஸை ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றது. ஸ்பெஷல் ஃபோல்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த ஃபோல்டர் பேர் தான் என்னன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டெக்ஸர் டேட்டா கம்ப்ரெஷன் பண்ணும். ஸோ டிஸ்க் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ ஓவராலா பார்த்தா இது வந்து டேட்டா ஸ்டோரேஜ் ஸ்டேஜ் மாதிரி. ஃபைனல் காம்பனன்ட் சர்ச் ஹெட். சர்ச் ஹெட் ப்ரொவைட்ஸ் த வெப் இன்டர்ஃபேஸ். யூசர்ஸ் இங்கே தான் சர்ச் குவரிஸை ரன் பண்ணுவாங்க, டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அலர்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணுவாங்க அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. when we run a search head sends the request to the indexers, collects the results and display it to the user. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம டேட்டா சர்ச்சிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம். now let's install our Splunk Enterprise. ஃபர்ஸ்ட் Splunk Enterpriseன்னு சர்ச் பண்ணி ஃப்ரீ ட்ரையல்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் லேண்ட் ஆவீங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால இந்த பேஜ் லேண்ட் ஆகுது. இஃப் நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா இந்த பேஜ் வந்து நான் ஷோ பண்ணுறேன்ல, இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி இங்கே இருக்க டவுன்லோட்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு செக் பண்ணி கஸ்டமைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா, நீங்கள் எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணணும்காண்டி டேரக்டரிஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் அப்புறம் இன்ஸ்டால். இது இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக அந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்க பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லைனா நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு போட்டு உங்களோட போர்ட் நம்பர் போட்டு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன் பண்ணிங்கன்னா ஓகே நம்ம தான் பேஜ் காட்டும். ஸோ இது நம்ம Splunk Enterprise இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ஒரு டேட்டாவை ஆட் பண்ணி எப்படி நம்ம அந்த லாக்ஸை பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஆட் டேட்டான்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் கொடுத்துக்கலாம். கீழே போனீங்கன்னா மானிட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிஷின் நம்ம விண்டோஸில் ஏற்றுறதுனால நான் இந்த விண்டோஸில் இருக்கிற லாக்ஸை தான் எடுக்க போகிறேன். ஸோ நான் லோக்கல் ஈவெண்ட் லாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சிஸ்டம், செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் இது மூணுத்தையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இண்டெக்ஸ் பற்றி சொன்னேன்ல, இந்த லாக்ஸ் எல்லாம் போய் எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோல்டர் வேணும். அதுக்கு நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் நேமை என்ன வேணால் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டும் மெயினும் ஒன்று தான். ஸோ நான் மெயின் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போது ஸ்டார்ட் சர்ச்சிங் கொடுத்துடலாம். ஸோ இதான் நம்மளோட லாக்ஸ். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபீல்ட்ஸ் அண்ட் அங்கே சர்ச் query இருக்குது. இப்போ கீழே போனீங்கன்னா இவெண்ட் கோட் இருக்கும். இங்கே 4624 ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். 4624னா சக்ஸஸ்ஃபுல் லாகின் அர்த்தம். ஸோ இப்படி தான் நம்ம லாக்ஸை வந்துட்டு பார்க்கணும். அவ்வளோதான்.